ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்களை வாசிப்போம். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் வேதத்திலே மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு அதிகாரம், அதே நேரத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம். ஏன் முக்கியம் என்பதற்கு சில காரணங்கள் சொன்னேன். பாவத்தை குறித்தும் அதனுடைய வல்லமை, பாவம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை விளக்குவதற்கு இதைவிட ஒரு சிறந்த வேத பகுதி எங்கேயுமே கிடையாது. வேத புஸ்தகத்திலே வேற எந்த புஸ்தகத்திலும் எந்த அதிகாரத்திலும் கிடையாது. பாவம், அதனுடைய தன்மை, அதனுடைய வல்லமை, கொடூரம், இவைகளை விளக்கக்கூடிய சிறந்த அதிகாரம் இது. அதை குறித்த சிறந்த வெளிப்பாடு இங்கே அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை குறித்த சிறந்த போதனைகளும் இங்கே அடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட காரணங்களால் இந்த அதிகாரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது சர்ச்சைக்குரிய அதிகாரமாயிருந்தாலும் இதை தெளிவாய் புரிந்து கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றிக்கு, ஜெயத்திற்கு இது வழிவகுக்கிறது. இதை தெளிவாய் புரிந்து கொள்ளாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் குழப்பத்திற்கும், தோல்விக்கும், பலவீனத்திற்கும் அது வழிவகுக்கிறது. ஆகையால் நாம் நன்றாய் கவனமாய் கவனிக்க வேண்டும். சில ஆழமான போதனைகள், இவைகளை நாம் கவனமாய் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. சத்தியம்தான் நம்மை விடுதலை ஆக்கும். பாருங்க, நான் சொன்னபடி இன்னைக்கு ஜனங்க அழுது கதறு, கூச்சல் போடு, சத்தம் போடு, எப்படியோ வானத்தை கீழே கொண்டு வா, எப்படியோ தேவனை உன்னுடைய ஜெபத்தை கேட்க வை, கத்திக்கிட்டே இருந்தா அப்படியாது கேட்பாரு, கூச்சல் போட்டுக்கிட்டே இருந்தா அப்படியாது இணங்குவாரு, அப்படியெல்லாம் சொன்னா இன்னைக்கு ரெடி ஜனங்க. கத்துறதுக்கும் ரெடி, அழுறதுக்கும் ரெடி, கூச்சல் போடுறதுக்கு ரெடி, சிங்காசனத்தை அசைக்கிறதுக்கு ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுது? அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. எது ரொம்ப முக்கியம்? அவர் நமக்கு தர ஏற்கனவே ஆயத்தமா இருக்கிறார். நம்ம போட்டு கூச்சல் போட்டு அசைக்க வேண்டியதில்லை ஒன்னுத்தையும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே விஷயம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையால் அதெல்லாம் விட்டுட்டு அஞ்ஞானிகளை போல இராமல், புறஜாதியாரை போல இல்லாமல், மற்ற ஒன்றுமில்லாததை வணங்குகிறவர்களை போல இல்லாமல், அவர்கள் தேவன் ஜெபத்தை கேட்டுதா, காதுல கேட்டுச்சா, விளங்குச்சா, கண்ணு தெரியுதா, அந்த தெய்வத்துக்கு இரக்கம் இருக்குதா, இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ள கேள்வி. அதனாலதான் நெஞ்சில் அடிச்சுக்கிறாங்க, கதறாங்க, கூச்சல் போடுறாங்க. நம்ம அப்படி அல்ல. நாம் நம்முடைய தேவனை விசுவாசிக்கிறோம். அவர் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதை வளர்த்துக்கணும். சத்தியம் அதனால தான் ரொம்ப முக்கியம். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தையின் அறிவு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அது இருந்தால் அந்த மற்றதெல்லாம் தேவையில்லை, மற்றதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த வார்த்தையின் அறிவு நம்மை ஜெயத்துக்குள்ளே நடத்துகிறது, வெற்றிக்குள்ளாக நடத்துகிறது. ஆகையால் நாம் இன்றைக்கு கவனமாய் கேட்போம். பாவத்தை வென்று அதற்கு மேல ஜெயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு 7ஆம் அதிகாரத்தின் சத்தியம் வழிவகுக்கிறது. இதில் சொல்லி இருக்கிற காரியங்களை புரிந்து கொண்டால் பாவத்தின் மீதும் இந்த உலகத்தின் சோதனைகள் மீது எல்லாவற்றின் மீதும் நமக்கு ஜெயம் உண்டு. ஜெயமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் உண்டாகிறது. அதற்கு இது வழிவகுக்கிறது. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் அங்கே சொன்னார், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லிவிட்டார். பாவம் நம்மை மேற்கொள்ளாததுக்கு ஒரு பிரதான காரணம் என்னவாம்? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லையாம், கிருபைக்கு கீழாக இருக்கிறோமாம். நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இராமல் கிருபைக்கு கீழே இருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது. பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. அதை அநேக விசுவாசிகளுக்கு அதுல சந்தேகம். மேற்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லுது, ஆனா என்ன மேற்கொள்ளுதே, இப்படியெல்லாம் இருக்குதே. இந்த குழப்பம் ஏன் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்கு கீழ்ப்பட்டு இல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியம் விளங்கவில்லை. அதைத்தான் இந்த 7ஆம் அதிகாரத்தில் விளக்குகிறார். 6:16 சொல்லிவிட்ட உடனே ஆயிரம் கேள்விகள் ஜனங்களுக்குள்ள எழும்புகிறது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம் சொல்லிட்டாரே, அப்ப நியாயப்பிரமாணம் தேவையில்லையா? நம்ம தூக்கி எறிஞ்சிடலாமா? இந்த தேவனுடைய நியாயங்கள், ஒழுங்குகள்லாம் இதெல்லாம் தேவையில்லையா? எப்படி இவர் இப்படி சொல்லலாம்?
என்று பலவிதமான கேள்விகள் எழும்புகிறது. அதை விளக்க பார்க்கிறார். முதல் 4 வசனங்களிலே விசுவாசி நியாயப்பிரமாணத்திலிருந்து எப்படி விடுதலை ஆயிருக்கிறார் என்பதை ஒரு ஊமையின் மூலமாய் சொல்லுகிறார். முதல் 6 வசனங்களும் அதை குறித்து தான். இன்னும் அதை குறித்து பேசிட்டு வரோம். 5வது முறையாய் பேசுகிறேன் இப்பொழுது. விசுவாசி நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவன் அல்ல, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்கிற சத்தியத்தை தான் போதித்து வருகிறேன். அதை சரியா போதிக்காவிட்டால், அதை சரியா புரிந்து கொள்ளாவிட்டால், விசுவாசிகள் தங்களை நியாயப்பிரமாணத்துக்கு கீழாய் இருக்கிறவர்களாய் எண்ணிக்கொண்டு இன்னும் பாவத்துக்கும் உட்பட்டவர்களாகவே அவர்கள் வாழ்வார்கள். அது மாறணும். அப்பதான் பாவத்தின் மீது ஜெயம். ஒரு ஓமையை சொல்லுகிறார். அதாவது ஒரு அனாலஜி, ஒரு வாழ்க்கையின் ஒரு நியாயத்தை சொல்லுகிறார் திருமண உறவை குறித்து. அதுதான் படித்து வருகிறோம். போன 4 முறையும் பார்த்தோம். திருமண உறவிலே ஒரு பெண் திருமணம் செய்து கணவனோடு வாழும்போது அவனுக்கு மனைவியா இருக்கிறாள், அவனுக்கு உட்பட்டிருக்கிறாள், அவனுக்கு உட்பட்டவளா இருக்கிறாள். அந்த கணவன் செத்த பிறகு, மரித்த பிறகு அவனுக்கு உட்பட்டவள் அல்ல. அவனிடத்திலிருந்து விடுதலை ஆகி வேற எந்த விதத்தில் விடுதலை ஆக முடியாது. இந்த டிவோர்ஸ், விவாகரத்து இதெல்லாம் கர்த்தர் ரெகக்னைஸ் பண்றது இல்ல. அது இருதய கடினத்தினால் அதை தெரியாது நடக்குதுன்னு கர்த்தருக்கு, அதெல்லாம் உண்டு. ஆனால் அது கர்த்தர் உண்டு பண்ணின வழி கிடையாது. ஒரே ஒரு விதத்துல தான் கணவன் மனைவி பிரிக்கப்படலாமாம். அது என்ன விதம்? ஒருவர் சாக வேண்டும். அப்ப கணவன் சாகும்போது மனைவி அவனுக்கு உட்பட்டிருக்கிற அந்த உறவிலிருந்து பிரிக்கப்பட்டு இப்பொழுது இன்னொரு கணவரை விவாகம் செய்யக்கூடிய நிலைக்கு மாறுகிறாள். இவர் என்ன சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்தோம், திருமண உறவு மாதிரி இருந்தது நமக்கு நியாயப்பிரமாணத்துக்கும். ஆனால் இயேசுவின் பேர்ல நாம் விசுவாசம் வைத்த அந்த நிமிஷத்திலேயே அந்த நியாயப்பிரமாணத்தோடு நமக்கு இருந்த உறவு செத்து விட்டது. அந்த நியாயப்பிரமாணம் நமக்கு கணவனை போல இருந்து அதற்கு நம்மை உட்படுத்தி இருந்ததே, அது அந்த உறவு அதோடு முடிந்து விட்டது. இப்பொழுது புது கணவனுக்கு மனைவிகளாய் நாம் மாறி இருக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவோடு கூட எப்படி நாம் விவாகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை விளக்குகிறார். போன வாரம் அதனுடைய காரியங்களை விளக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நாம் விவாகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று. இப்ப 5, 6வது வசனங்கள்ல ஏன் நாம் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்து அல்லது நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த உறவிலிருந்து முறிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட திருமண உறவிலே ஈடுபடுத்தப்பட வேண்டும். ஏன் அது நடந்தே ஆக வேணும்? அந்த உறவு முறியணும், அது முடியணும். இந்த புதிய உறவு கிறிஸ்துவோடு கூட ஏற்பட்டிருக்கிற இந்த கல்யாண உறவு, திருமண உறவு ஆரம்பமாக வேண்டும் என்று அதை 5, 6 வசனங்களிலே அதை விளக்குகிறார். இந்த 5, 6 வசனங்கள் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை இங்கு 5, 6ல சொன்ன காரியங்களை தான் விரிவுபடுத்தி இன்னும் விவரமாக அங்கே சொல்லுகிறார். ஆகியால் 5, 6 வசனங்கள் மிகவும் முக்கியமானவைகள், மிகவும் ஆழமான கருத்துக்கள் அடங்கியவை. அதில் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் பாவத்தின் வல்லமை குறித்தும் ரட்சிப்பின் உபதேசத்தை குறித்தும் பல காரியங்கள் தெளிவாய் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் இன்றைக்கு கவனமாய் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. 5ஆம் வசனத்திலே இன்றைக்கு 5ஆம் வசனத்தை மட்டும் படிப்போம். 5ஆம் வசனத்தில் உள்ள சில வார்த்தைகளை உங்கள் முன்னாலே நான் இன்றைக்கு விளக்க முயற்சிக்கிறேன். ஏனென்றால் அந்த வார்த்தைகளை விளங்கிக் கொண்டு அது சொல்லும் கருத்துக்களை விளங்கிக் கொண்டால்தான் பிறகு அதனுடைய போதனைகளை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால் முதல் பகுதியிலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளையும் அது என்ன சொல்லுகிறது என்பதையும் சொல்லிவிட்டு அதன் பிறகு அதன் மூலமாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ன என்பதை சொல்ல போகிறேன். முதலாவது வார்த்தை நாம் கவனிப்போம். சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், when we were in the flesh, மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் என்று சொல்லுகிறார். இந்த மாம்சம் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய குழப்பம். ஏனென்றால் பலவிதமாக அது உபயோகப்படுத்தப்படுகிறது. ஒரு அர்த்தத்தோட சீரா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மாம்சம்னா இதுதான் சொல்ல முடியாது. அந்த இடத்துல எந்த விதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மாம்சம் என்கிற வார்த்தை பல விதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் என்றால் முழு மனு வர்க்கத்தையும் குறிக்கும்படியாக சில இடங்களில் வேதாகமத்திலே மாம்சம் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், behold I am God of all flesh, நாம் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் இருக்கிறேன், என்னால கூடாத காரியம் ஒன்று உண்டோ. அங்கே மாம்சம் என்று சொன்னால் எதை குறிக்கிறது? மனு வர்க்கத்தையே, மாம்சமானவர்கள் என்கிற சொன்னால் மனு வர்க்கத்தையே குறிக்கிறது. ஆனால் இங்கே
மனு வர்க்கத்தை அவர் குறித்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில். அப்படின்னா என்ன ஆகும்? மனு வர்க்கத்தை இங்கே குறிக்கிறது என்று சொன்னோம் என்றால் எப்படி வாசிக்கணும்? நாம் மனுஷர்களா இருந்த காலத்தில். இன்னும் மனுஷரா தானே இருக்கிறோம். ஆகையால் மனு வர்க்கத்தை குறிக்கல. இங்க மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் என்று சொல்லும் போது நாம் மனு வர்க்கத்தில் ஒருவராய் இருந்த காலத்தில் வராது. இந்த இடத்துல அந்த அர்த்தம் கிடையாது. இரண்டாவது, மாம்சம் என்று சொல்லும் போது சரீரத்தை குறிக்கும் விதத்திலே பல இடங்களிலே வேதத்தில் அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2:20 நீங்கள் திருப்ப வேண்டியதில்லை, நான் வாசிக்கிறேன், கவனித்தா போது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கலாத்தியர் 2:20 நாம் வாசிக்கிறோம். இந்த மாம்சம் என்கிற வார்த்தையை வேறு விதத்தில் உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ. எப்படி பிழைத்திருக்கிறது? மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ. இங்க மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்று சொன்னால் மனு வர்க்கத்தை குறிக்கல, வேற எதையும் குறிக்கல. இங்க மாம்சத்தில் பிழைக்கிறது என்று சொல்லும் போது இந்த சரீரத்திலே நான் வாழ்ந்திருக்கிறது, அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். ஆக இங்க மாம்சம் என்று சொல்லும் போது சரீரத்தை குறிக்கிறது. ஆனால் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் என்று சொல்லும் போது சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க அப்படி வாசித்து பாருங்க, அது அப்படி சொல்லப்பட்டு இல்லைன்றது விளங்குகிறது. சரீரத்தை குறிக்கிறதா இருந்தால் நாம் 5ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கணும். ரோமர் 7:5 நாம் சரீரத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில். இன்னும் சரீரத்துக்கு உட்பட்டு தானே இருக்கிறோம். எத்தனை பேர் சரீரத்தில் இருக்கிறீங்க? இல்ல ஆவி ஆயிட்டீங்களா? நாம் சரீரத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் சொல்ல முடியாது. ஏனென்றால் இன்னும் சரீரத்திலே தான் இருக்கிறோம். we are still in the body. அந்த விதத்தில் பார்க்க போனா இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம், நாம சரீரத்தில் தான் இருக்கிறோம். ஆகையால் இது சரீரத்தை குறித்தும் சொல்லவில்லை. இன்னும் 3ஆம் விதத்திலே இந்த மாம்சம் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாம்சத்தின் உணர்வுகள். மாம்சத்தின் உணர்வு வெறும் சரீரம் அல்ல, அந்த சரீரத்தில் அல்லது இந்த சரீரம் பிளஸ் அதோடு கூட நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள் இதெல்லாம் கலந்து சேர்ந்து மாம்சத்தின் உணர்வுகள் என்கிற விதத்திலே இந்த மாம்சம் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:17 அதை நாம் வாசிக்கிறோம். 5:17 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. பாருங்க, மாம்சமும் ஆவியும் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாய் இச்சிக்கிறதாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இங்க மாம்சம்னா என்ன அர்த்தம்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது என்று சொன்னால் இந்த மாம்சத்தின் உணர்வுகள், இந்த மாம்சத்தின் ஆசாபாசங்கள், இந்த உலக வாழ்க்கையின் தவறான ஆசாபாசங்களை அது குறிக்கிறது. இந்த 3 விதத்திலேயும் இங்கே உபயோகப்படுத்தப்படவில்லை, ரோமரிலே உபயோகப்படுத்தப்படவில்லை. 3வது விதமும் சரி கிடையாது. ஏனென்று சொன்னால் நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் என்று சொன்னால் ஏதோ அப்ப இப்படி இருந்தோம் இப்ப இல்ல என்ற விதத்துல தான் அப்படி சொல்லியிருக்கார். மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நாம் இப்படி எல்லாம் இருந்தோம், இப்ப அப்படி இல்லன்னு. இன்றைக்கு மாம்ச உணர்வுகள் நமக்கு இல்லாமல் இல்லை. யாராவது சொல்றீங்களா எனக்கு மாம்ச உணர்வே இல்லைன்னு? கண்டிப்பா இருக்குது. ஆகையால மாம்ச உணர்வுகளுக்கு உட்பட்டிருந்த காலத்தில் என்று வாசிக்க முடியாது. அப்படி என்றால் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் என்று சொன்னால் எந்த அர்த்தத்தோடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று கவனிப்போம். எந்த அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் என்று சொன்னால் ஆவிக்கு உட்பட்டிருப்பதற்கு ஆப்போசிட், ஆவிக்கு உட்பட்டிருக்கிறது என்கிற நிலைக்கு எதிரான ஒரு நிலையை அது குறிக்கிறது. முன்பு நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்தோம், இப்பொழுது நாம் ஆவிக்கு உட்பட்டிருக்கிறோம். இந்த விதத்தில் தான் இங்கே உபயோகப்படுத்துகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். இது ரொம்ப அதிகமாக புதிய ஏற்பாட்டில் இப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது மாம்சம் என்கிற வார்த்தை. 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். சில உதாரணங்களை தருகிறேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள், இங்க ரெண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக வைக்கப்படுகிறது. மாம்சத்தின்படி நடக்கிறது, ஆவியின்படி நடக்கிறது. முன்பு மாம்சத்தின்படி நடந்தோம், இப்ப ஆவியின்படி நடக்கிறோம். முன்பு மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தோம், இப்பொழுது ஆவிக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். நம்முடைய நிலையை அது குறிக்கிறது. முன்ன என்ன நிலையில இருந்தோம், இப்ப என்ன நிலையில இருந்தோம்? முந்தி மாம்சத்துக்கு உட்பட்டிருந்தோம், பாவ நிலைமையில இருந்தோம், இப்பொழுது ஆவிக்கு உட்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். 8ஆம் வசனத்தை பாருங்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். யாரை குறிக்கிறது? விசுவாசிகள் அல்லாதவர்கள், கிறிஸ்துவின் பேரில் விசுவாசத்தை வையாதவர்கள்.
ரட்சிக்கப்படாதவர்கள், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லும் போது அந்த நிலையை குறிக்கிறது. பழைய நிலைமையை, நாம் இருந்த ரட்சிக்கப்படாத காலத்தில் இருந்த அந்த நிலையை குறிக்கிறது. 9ஆம் வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமா இருக்குதுன்னு? வாசமாய் இருந்தால் நீங்க தேவனுடைய பிள்ளைங்க. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டு இல்ல, நீங்க எதுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள்? ஆவிக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்ப மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாதவர்கள், இன்னும் இந்த கிறிஸ்துவுக்குள்ளான அனுபவத்துக்குள்ள வராதவர்கள், அந்த நிலையை குறிக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டிருந்தோம், அந்த நிலையில நாம் இருந்தோம். முன்ன கிறிஸ்துவுக்குள்ள இல்லாமல், கிறிஸ்துவுக்குள்ள வராமல் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தோம். கிறிஸ்துவுக்குள்ள என்றைக்கு வந்தோமோ அன்றைக்கே நாம் ஆவிக்குட்பட்டு விட்டோம். அந்த அர்த்தத்தில் தான் இங்கே ஆவிக்குட்படுகிறதும் மாம்சத்துக்கு உட்படுகிறதும் பேசுகிறது. ஆவிக்குட்பட்டிருக்கிறவர்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டவர்கள், மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரட்சிக்கப்படாதவர்கள். அப்ப பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறாரு? நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில், அது எந்த காலம்? பழைய வாழ்க்கை, ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக நாம் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நாம் ரட்சிக்கப்படாதிருந்தோம், கிறிஸ்துவுக்குள்ள இல்லாமல் இருந்தோம், நாம் பாவத்திலே வாழ்ந்து வந்தோம், பாவம் நம்மை ஆண்டு கொண்டு வந்தது, பாவம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்டி படைத்தது, அந்த பாவ சுவாபம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது, நம்மை அது முழுமையாக தீட்டுப்படுத்தி இருந்தது. அந்த நிலையை குறித்து தான் சொல்லுகிறார், நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில். எத்தனை பேருக்கு வழங்குது? நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், பாவத்தினால் கட்டப்பட்டிருந்தோம், பாவத்தின் வல்லமை கீழே இருந்தோம், பாவம் நம்மை அழுக்குப்படுத்தி தீட்டுப்படுத்தி நம்மை தவறான வழிகளில் நடத்தி பாவத்தினால் ஆளப்பட்டவர்களாக ஆட்டி படைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். அந்த காலத்தை குறித்து பேசுகிறார். அந்த காலத்தில் எப்படி இருந்தோமா? நியாயப்பிரமாணத்திலே தோன்றிய பாவ இச்சைகள். பாருங்க, அதை சொல்றதுக்கு முன்னால் ஒரு காரியம் சொல்லிடுறேன். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லும் போது நம்முடைய பழைய வாழ்க்கையை குறிக்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக உள்ள வாழ்க்கை. அதே நேரத்தில் இன்னொன்றையும் அது குறிக்கிறது. இங்கே சொல்லுகிறார் 6ஆம் வசனத்தில், இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்கப்படுறதையும் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுறதையும் ஒன்றாக்கி இங்க பேசுகிறார். பழைய வாழ்க்கையிலிருந்து எப்ப நாம் விடுதலை ஆக்கப்பட்டோமோ அந்த நிமிஷமே நியாயப்பிரமாணத்தினின்றும் நாம் விடுதலை ஆக்கப்பட்டோம். நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் மோசே நியாயப்பிரமாணம் மட்டும் அல்ல, 10 கற்பனை மட்டுமல்ல, அதற்கும் மேலாக தேவனுடைய சகல நியாயங்களும், யூனிவர்சல் லா, தேவனுடைய சகல ஒழுங்குகளையும் அது குறிக்கிறது. எந்த நிமிஷத்தில் நாம் அந்த பழைய வாழ்க்கையிலிருந்து புது வாழ்க்கைக்கு வந்தோமோ அந்த நிமிஷத்தில் பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆனது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்திலிருந்தே விடுதலை ஆட்டோம், அந்த கட்டிலிருந்தே விடுதலை ஆனோம், அதிலிருந்தே அதுக்கே மரித்தவர்களானோம், அதிலிருந்தே விடுதலை ஆனோம் என்று அந்த அர்த்தத்திலே இங்கே சொல்லி இருக்கிறார். அப்ப மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருப்பது என்பது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் இருப்பதற்கு சமமாயிருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள், ரட்சிப்பு பெறாதவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வாழுகிறவர்கள். ரட்சிப்பை பெறாத ஒவ்வொருவரும் தேவனுடைய நியாயத்துக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். வெளிப்படுத்தல ஒரு வசனம் இருக்குது பாருங்க, தேவனுக்கு முன்பாக சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிற்கும் போது அவரவர்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கப்படுவார்களாம். அவரவர்கள் தங்கள் கிரியின்படி. என்ன அது? அவிசுவாசிகளுடைய நியாய தீர்ப்பை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக முக்காவாசி பேர் அங்க அவிசுவாசிகள் தான் நிற்பாங்க வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால, நாம் இல்ல. அவர்கள் எப்படி நியாயம் தீர்க்கப்படுவார்களாம்? அவருடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள். ஏன்? தேவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுங்கை உலகத்தில் வைத்திருக்கிறார். He has set his law in motion. இப்படித்தான் மனுஷன் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஒழுங்கை வைத்து விட்டார். மனுஷன் எல்லாரும் அதை மீறுகிறவனா தான் இருக்கிறான். ஆகையால் தான் எல்லாரும் பாவி. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய கிருபையை பெறாமல், பாவம் கழுவப்படாமல் இப்படியே இருந்துவிட்டு இயேசுவை தள்ளிவிட்டு செத்து அன்றைக்கு போய் நியாயப்பிரமாணத்தில் நிற்கும் போது அவனை தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார்? அவனுடைய கிரியின்படி நியாயம் தீர்ப்பார். அவனுடைய கிரியின்படி நிச்சயமாக அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான். ஏனென்றால் தேவனுடைய நியாயத்தை மீறினவன் அவன்.
அவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன், அவன் பதில் சொல்லி ஆகணும். தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது மனுஷன் தேவனுடைய கட்டளைகள் கீழ்ப்படிந்தானா இல்லையாங்கிறதுக்கு பதில் சொல்லியே ஆக வேணும். நான் உங்களுக்கு ஒன்று கேட்கிறேன், நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது 10 கற்பனை கொண்டு தேவன் நமக்கு முன்னால வச்சு இதுக்கு பதில் சொல்லு, இதன்படி நடந்தியான்னு கேட்க போறாரா? ஹலோ, இருக்கிறீங்களா? பெரிய வித்தியாசம் நம்முடைய நியாய தீர்ப்புக்கும் அவங்க நியாய தீர்ப்புக்கும். அவங்கள கேட்பாரு, அவங்களுக்கு என்ன சொல்றாரு? சரி, நீ பெரிய நல்லவன் சொல்றியே, இத பார், 10 கற்பனையை பார், இதன்படி கரெக்டா நடந்தியா? ஒரு மனுஷனும் நடந்ததில்லை, நடக்கவும் முடியாது. எல்லா மனுஷரும் வாயடைக்கப்பட்டு குற்றவாளிகளாக தேவன் முன்பாக ஆக்கினை தீர்ப்புள்ளவர்களாக அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்பார்கள். ஆனால் நாமோ தேவன் முன்பாக நிற்கும் போது அவர் 10 கற்பனையை வச்சு இதன்படி கரெக்டா நடந்தியா சொல்லு, இல்லைன்னா தொலைச்சிருவன் சொல்ல போறதில்லை. நம்மை அவர் காணும் போது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை காண்கிறார். கிறிஸ்து 10 கற்பனைகளையும் நிறைவேற்றி பூரணமாக இதை நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அவருக்குள் நாமும் அதை நிறைவேற்றினவர்களாக எண்ணப்படுகிறோம். அப்பா, எவ்வளவு பெரிய நிம்மதி! இதை வச்சுதானே பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. பாருங்க, இன்றைக்கு விசுவாசிகளுக்கு ஜெயம் என் வாழ்க்கையில் இல்லைன்னா இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ளாத காரணத்தினாலே தான். நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவன் இல்ல, தேவன் என்ன அதன்படி நியாயம் தீர்க்கிறது அல்ல. தேவன் என்ன 10 கற்பனையின்படி நியாயம் தீர்க்கலங்க. தேவன் என்னை கிறிஸ்துவுக்குள்ளாக நியாயம் தீர்த்து விட்டார். என்னுடைய பாவங்கள் கிறிஸ்து சுமந்து தீர்த்தார், எனக்காக சாபமானார். என்னுடைய நியாய தீர்ப்பு அவர் மீது வந்து விழுந்தது. என்ன அவர் அதன்படி நியாயம் தீர்க்கல. என்ன இப்ப கிறிஸ்துவ பார்த்து அவருக்கு எவ்வளவு யோகியதையோ, அவருக்கு எவ்வளவு தகுதியோ அந்த தகுதி எனக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு அது இருக்குதுன்றீங்க? இதுல ஆரம்பிக்கணும். இன்னைக்கு சபைகள்ல என்ன பிரச்சனைனா, உனக்கு தகுதியே இல்லை, உனக்கு தகுதியே இல்லை, நீ அழுக்கும் கந்தையும் குப்பையும் தூசியுமா இருக்கிற, தேவனுக்கு முன்பாக அருகதையற்றவன், நீ ஒன்னும் கிடையாத, உன்னுடைய பாவத்தை பாரு, உன்னுடைய உள்ளத்தில் இருளப்பாரு, உன்னுடைய மனதைப்பாரு, உன்னுடைய சிந்தையப்பாரு, அதப்பாரு இதப்பாரு, உங்களுள்ள எவ்வளோ இருள் பூந்துட்டு இருக்குது. இப்படியே சொன்னதுனாலதான் விசுவாசி இருள் அடைஞ்சு போய் சத்தியமும் தெரியாம, ஐயோ தேவனுக்கு முன்பாக நான் பாவியா நிற்கிறேனே சொல்லி கதறிட்டு இருக்கா. எத்தனையோ இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விசுவாசிகள் ஜெபம் பண்றது ஆச்சரியமா இருக்கும். ஒரு இடத்துல போய் தங்கி இருந்த பாளையங்கோட்டையில நான் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்கேன். வெளியே ஒரு 50 விசுவாசிகள் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க என் வாசல் கிட்ட ஒரு அம்மா முடி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. நான் வாசல் அடைச்சிட்டு இந்த பக்கம் இருக்கிறேன். இங்க ஒரு அம்மா நாளெல்லாம் ஜெபம் பண்ணுது பாருங்க. ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, நான் பாவி, தெய்வமே நான் பாவி, என் தெய்வமே நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. ஓடிலாமான்னு ஆயிடுச்சு எனக்கு. எதுக்கு ஆண்டவர் மரித்தார்? பின்ன இவ்வளவு பெரிய வேலையை செய்து சிலுவையில வந்து உங்களுடைய பாவத்தை சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக மரித்து, நீ பாவி இல்ல நீதிமான் என்று சொல்லி இருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அப்ப இந்த மாதிரி நின்று நான் பாவி பாவி பாவின்னு சொல்லும் போது எவ்வளவு அர்த்தமற்றதா இருக்கிறது. அப்புறம் சொல்றாங்க, பரலோகம் ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே? ஏன் என்னுடைய வாழ்க்கையில வல்லமை இல்ல? ஏன் எனக்கு ஜெயம் இல்ல? ஏன் ஜெயம் இல்லைன்னா இதுதான் தப்பான இது, தப்பான விசுவாசம், தப்பான உபதேசம். ஆகையால் தான் ஜெயம் இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு நம்ம உட்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் நம்ம அதனால நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. நம்ம எதனால நியாயம் தீர்க்கிறார்? கிறிஸ்துவின் மூலமாக நியாயம். நான் கேட்கிறேன் ஒண்ணு, ஒரு நாள் தேவன் முன்பாக நிற்க போகிறோம். எத்தனை பேருக்கு பயமா இருக்குது? எனக்கு பயமா இருக்குதுங்க, நான் பரலோகம் போவேன், நான் போக மாட்டேனோ. தப்பான உபதேசம். ரட்சிப்பின் உபதேசத்தை சரியா போதித்தா பயமே கிடையாது. ஏன் பயம் கிடையாது? நான் ரொம்ப யோகியதை, நான் 100% கரெக்டா இருந்தேன் கிடையாது. நான் அங்கே நிற்கும் போது என்னுடைய சொந்த திராணியில நிற்கவில்லை. தேவன் என்னை காணல, கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை காண்கிறார். கிறிஸ்துவுக்குள் நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அர்த்தம் அதுதான். அவர் என்னை அவருக்குள்ளாக காண்கிறார். நான் அங்கே நிற்கும் போது அவருக்குள்ள நிற்க போறேன். அவருக்குள்ள நிற்கும் போது என்னுடைய பாவங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு அது ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதிதான் விளங்குகிறது. அதன் நிமித்தமாக என்னை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்குள்ள சேர்க்க போகிறார். இருக்கிறீங்களா? ஒரு பாட்டெல்லாம் மாத்தணும். போ பாட்டு பாடியே பயம் காட்டினாங்க அந்த காலத்துல. நீ போவியா போவியான்னும் போதே நாங்க பாதி பேரை பார்த்துக்குவோம். அவர் போவாரா, இவர் போவாரா, அவர் அங்க இருப்பாரா?
ஒருத்தர் திட்டிக்குவோம், நீ எப்படி போவ பாப்ப பரலோகத்துக்கு. என்னமோ இதெல்லாம் பரலோகம் போறது இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி. இவங்க கிட்ட ஒண்ணு இல்லைங்க. ஒரு விசுவாசியும் தன்னுடைய சொந்த கிரியையினாலோ சொந்த யோக்கியதனாலோ பரலோகம் போறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிறதுனால தான் பரலோகம், மோட்சம் என்கிற பாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இருக்கிறீங்களா? திட்டிங்க, ஆனா பரலோகம் போட்டு பேசாதீங்க. தொடர்ந்து பார்ப்போம். இரண்டாவது வார்த்தை, அந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருந்தபோது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள், ஆங்கில வேதாகம் வச்சு வாசிட்டு இருந்தீங்கன்னா மோஷன்ஸ் ஆஃப் சின் இருக்கும். ஆக்சுவலா அது பேஷன்ஸ் ஆஃப் சின். மோஷன்ஸ் ஆஃப் சின்னா யாருக்கு வழங்காது என்னன்னு. கிங் ஜேம்ஸ்ல தான் பிரச்சனை பாருங்க. இதெல்லாம் மாத்தி மாத்தி வர பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்கு. பேஷன்ஸ் ஆஃப் சின், பாவ இச்சைகள். அப்ப அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருந்த காலத்துல பாவ இச்சைகள் என்று ஒன்று நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருந்ததாம். நமக்குள்ள அது பேலன்ஸ் செய்தது என்று இங்கே சொல்லுகிறது. இந்த பாவ இச்சைகள்னா என்ன? நிறைய பேர் பாருங்க இதை சரியா விளங்கிக்கிறது இல்ல. ஆகையால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் கிடையாது. பாவ இச்சைகள்னு சொன்னா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சில ஆசைகள், தேவன் இந்த சரீரத்திலே மனித தன்மையாக அவனுக்கு கொடுத்திருக்கிற சில ஆசைகள், விருப்பங்கள், அவைகளை குறிக்கவில்லை. நியாயமான ஆசைகள், நியாயமான விருப்பங்கள், மனிதனுக்கு இருக்கிற நியாயமான தேவைகள், நியாயமான பசி, அதை குறிக்கவில்லை. அநேக காரியங்கள் மனுஷன்ல பாருங்க தேவன் கொடுத்தது. தேவன் திருமண உறவு, தாம்பத்திய உறவு, இதெல்லாம் தேவன் உண்டு பண்ணினது. அதுல இருக்கிற ஆசை, கணவன் மனைவி மீது வைக்கிற ஆசை, மனைவி கணவன் மீது வைக்கிற ஆசை எல்லாம் தப்பு கிடையாது. அது சரியான ஆசை. அது அப்படித்தான் ஆசை காட்டணும். ஆசை காட்டலனா தான் தப்பு. எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. அது தேவனால் உண்டு பண்ணி வைக்கப்பட்ட ஆசை. இங்க பாவ இச்சைகள்னு சொல்லும் போது அந்த ஆசை பாவத்து நிமித்தமாக தவறாக பிரயோஜனப்படுகிறது, அதை குறிக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். பாவத்து நிமித்தமாக மனுஷன் விழுந்து போன போது தேவன் கொடுத்த நியாயமான ஆசைகள், இந்த உலகத்தை பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி சில ஆசைகள்லாம் மனுஷனுக்குள்ள வச்சிருக்கிறார். இதை என்ன பண்ணி பெர்வர்ட் ஆயிடுச்சு. இது தாறுமாறா உபயோகப்பட ஆரம்பிச்சிருது. சரியான விதத்துல பயன்படாம தவறான விதத்துல இந்த ஆசைகள் பயன்பட ஆரம்பிக்கிறது. அதைத்தான் நீங்க சொல்லுகிறது பாவ இச்சைகள் என்று சொல்லி. நியாயமான தேவனால் உண்டு பண்ணப்பட்ட ஆசைகளே அல்ல. அந்த தேவனால் உண்டு பண்ணப்பட்ட ஆசைகள் பாவத்தினால் தீட்டுப்பட்டு பாவத்தினால் தவறான பிரயோஜனத்துக்காக உபயோகப்படுத்தப்படுகிறதே, அந்த ஆசைகளை குறித்து தான் பாவ இச்சைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பாருங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர் மத்தியில பெரிய ஆவிக்குரிய உலகத்திலே பெரிய குழப்பம். ஆவிக்குரிய உலகத்துல ஒரு கும்பல் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த தாம்பத்திய உறவு, கணவன் மனைவி என்கிற உறவு, இதெல்லாமே தப்பு, இதெல்லாமே பாவ இச்சைகள், இதெல்லாமே பாவை. நல்லா கவனிங்க, இதை நான் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஏன்னா இப்படிப்பட்ட குழப்பம் உலகத்துல இருக்குது. இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்கு பாருங்க. சபையில இப்படி ஆக்கிட்டாங்க. இப்படி ஆக்குனதுனால நான் பேச வேண்டியதா இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, அந்த ஆள் கிடக்கிறாரு, அவர் இந்த பாவ இச்சை நிறைஞ்சவர், ஆனா நீ அதுக்கெல்லாம் போக கூடாது, நீ வெறும் உபவாசமும் ஜெபம் கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணும், இந்த பாவ இச்சையெல்லாம் உனக்கு வேணாம். யார் போதிக்கிறது? ஆவிக்குரிய மக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இப்படி போதித்துக் கொண்டு குடும்பங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நான் போதிக்கிறேன். இவங்க கெடுக்கிறதுனால நான் இப்ப சொல்ல வேண்டியதா இருக்கிறது. தவறு அது. அது தேவனால் உண்டு பண்ணப்பட்ட உறவு. கணவன் மனைவியின் தாம்பத்திய உறவு தேவனால் உண்டு பண்ணப்பட்ட உறவு. அது தேவனுடைய பார்வையில் அது நல்லதாக காணப்படுகிறது. அது தேவன் உண்டு பண்ணினது. அதை வேண்டாம் என்று சொல்லுகிற மனுஷன், அதை பாவ இச்சைன்னு சொல்லுகிற மனுஷன், அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது, அது வேண்டாம், நீ அதை விட பெரிய ஆவிக்குரிய ஜீவித்துல பெரிய உபவாசத்திலும் ஜெபத்திலும் நீ முன்னேறவன்னு சொல்றது தவறு. குடும்பங்களை கெடுக்கிறது அது. ஒரு மனுஷன் கிட்ட வந்து ஓலமிட்டார் இதை பற்றி. இப்படி சொல்லி என் குடும்பத்தையே நாசமாக்கினார் இல்லையா அந்த கும்பல் அப்படின்னு. எனக்கு அவர் சொல்றது என்னன்னு விளங்குது. ஏன்னா நான் மாணவனாய் படித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ஒரு 21 வயசு இருக்கு. நான் பாருங்க சின்ன பையன், திருமணம்னாலே என்னன்னு தெரியாது எனக்கு.
அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், பைபிள் காலேஜில் அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நாள் பாட்டு பாட சொன்னாங்க. இந்த மிஷன்ஸ் கான்ஃபரன்ஸ்னு வச்சு இந்த ஆப்பிரிக்கர்கள், இந்தியர்கள் மற்றும் மற்ற யூரோப்லேருந்து வந்திருக்கிறவங்க, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ்லேருந்துலாம் வந்திருக்கவங்க எல்லாம் அவங்கவுங்க பாஷையில் ஒரு பாட்டு பாடினாங்க. நான் ஒரு பாட்டு பாடினேன். அங்கே இருந்த ஒரு பிள்ளை, படித்து கொண்டிருந்த ஒரு பிள்ளை என் இடத்துல வந்து, ஐயோ நீங்கள் இந்தியர்கள் இந்திய பாட்டு நல்லா பாடுறீங்களே, இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து இங்கே சபை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்க சபைக்கு தான் நான் போகிறேன் வாஷிங்டன் டிசியில், அங்கே வந்தீங்கன்னா உங்களை ரொம்ப போய் சொல்லியிருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட சொன்னிச்சு, அவங்க கூப்பிடுறாங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் சபையில் வந்து பாடுங்க, அவங்கெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. சரின்னு ஒரு முறை போனேன். எனக்கு இந்த இந்தியர்களை பார்க்கணுன்னு கொஞ்சம் ஏக்கம். வெறும் வெள்ளைக்காரெல்லாம் பார்த்துட்டு இருக்கோமே, போய் அங்கே கொஞ்சம் இந்தியர்களை பார்ப்போன்னு போனால் அங்கே போய் 2 தமிழ் பாட்டு பாடின உடனே அவர்களுக்கெல்லாம் என் மேலே ரொம்ப பிரியம். நீ நிச்சயமா ஒவ்வொரு ஹாலிடேஸுக்கு இங்கே வந்துடணும் தம்பி, இங்கேயே வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப என்னை உபசரித்து என்னை அன்பு காட்டி என்னை ரொம்ப இது பண்ணாங்க. ஆனால் பாருங்க, நல்ல ஜனங்க தான், அவர்களை பற்றி நான் தீமையாக சொல்லலை, அது என்னுடைய நோக்கமும் கிடையாது. என்னை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. ஆனால் என்ன ஒன்று, இந்த உபதேசத்தில் பெரிய ஒரு போராட்டம் குறை பாருங்க. அங்கே இருந்த போதகர், அவரு நல்ல மனுஷன், அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு. அட பையன் பாட்டுக்கிட்ட பாடுறான், இவனை நம்ம இதில் சேர்த்து மொட்டை அடிச்சு இங்கே உட்கார வைப்போமே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அவர் என்னை கூட்டிகிட்டு வாஷிங்டன் டிசிலேருந்து நியூயார்க் வரைக்கும் போறார். அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எப்படின்னா, இது முதல்ல கேரளாவில் ஆரம்பிக்கப்பட்டு அப்புறம் ஸ்ரீலங்கா போய், ஸ்ரீலங்காவில் தமிழ்நாடு வந்து எங்கும் பரவி, இந்தியா முழுக்க பரவி, இப்போ அமெரிக்கா வரைக்கும் போயிருக்குது இந்த கூட்டம். அவர் எனக்கு சொன்னார், வாங்க நியூயார்க் போகலாம், அந்த சபையிலையும் வந்து பாடுங்க. அங்கே 2 பேரும் போறோம். போயிட்டு இருக்கும்போது மெதுவாக ஆரம்பிக்கிறார் டாபிக்க. தம்பி என்ன பண்ண போறீங்க நீங்க படிச்சு முடிச்சுட்டாரு. படிச்சு முடிச்சுட்டு ஒழுங்கா போய் இந்தியாவில் மரியாதையா கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்று ஒழுங்கா ஊழியம் செய்ய போறாங்க. பார்த்தாரு, நீ பின்வாங்கி போயிடுவ, கர்த்தர் உனக்கு மேலான அழைப்பை கொடுத்திருக்கிறார், கடைசியில நீ இந்த பாவ இச்சைகளுக்கு உட்பட்டு, இதே வார்த்தையை உபயோகப்படுத்தினார் பாருங்க. எனக்கு இன்னும் மறக்க மாட்டேன் நான் இதை. கர்த்தர் உன்னை இவ்வளவு பெரிய அழைப்பு உனக்கு கொடுத்திருக்கிறார், உனக்கு இவ்வளவு காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஊழிய அழைப்பு உனக்கு இருக்கு தம்பி. ஆனா நீ போய் இந்த பாவ இச்சைகளுக்கு உட்பட்டு திருமணத்தை செய்து குழந்தையை பெற்றுக்கிறதும் குடும்பம் நடத்துறதும் இதுல போக கூடாது. எங்களை போல இந்த மேலான அழைப்பு, உன்னதமான அழைப்பை பெற்று, அப்போஸ்தல அழைப்பை பெற்று, நீ எங்களை போல இந்த பாவ இச்சைகளுக்கு விலகி எங்களை போல நீ வாழணும்னாரு. பாருங்க, நல்ல பிஞ்சு வயசுல பிடிக்கிறாங்க. கரெக்டா, ஒன்னும் தெரியாத நேரத்தில் பிடிச்சி ஆளை உட்கார வச்சிடறாங்க. எனக்கு என்னமோ அந்த வயசுல கத்தர் நல்ல ஒரு பாருங்க. சில நேரத்தில் நான் திருப்பி பார்த்து கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கத்தர் தான் காப்பாத்தினார் என்ன. அன்பு காட்டுறதெல்லாம் அவங்க காட்டுற அன்பு வெறும் கோழியா செய்து போடுறாங்க. அவ்வளவு அன்பு. காலையில இருந்து அவங்க உபவாசம் இருக்கிறாங்க 3 மணி வரைக்கும். எனக்கோ காலையில எந்திரிச்ச உடனே 3 விதமான சட்னிகள், தோசை, முட்டை, இட்லி, ஏக உபசரிப்பு. அமெரிக்காவில் அது கிடைக்கணும், இந்தியன் சாப்பாடு. என் ரூமுக்கு வந்துடும் அது. நீங்கெல்லாம் உபவாசம் இருக்கு, நான் பாட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பேன். கோழி மத்தியானம் ஆனா பல வகையான கறிகள், அதுவும் ரூமுக்கு வந்துடும். கரெக்டா, நீங்க சாப்பிடுங்க தம்பின்னு. இப்படிப்பட்ட உபசரிப்புல பாருங்க ஈஸியா விழுந்துடலாம் டக்குன்னு. ஏன்னா மற்ற விதத்துல நல்லவங்க தான், நல்ல அன்பு காட்டி நல்லா எல்லாம் பண்ணாங்க. ஆனா பாருங்க, இந்த உபதேசத்தை சொல்றாரு. எனக்கு ஒரு 4-5 மணி நேரம் கார்ல போயிட்டு இருக்கிறோம். சொல்றாரு எனக்கு மண்டை பிளந்து போகணும் போல இருக்குது. இது எப்படி உன்னதமான அழைப்பாக்கும், இந்த பாவ இச்சைகளை விட்டு விலகி, இந்த பாவம்லாம் நமக்கு வேணாம், இதெல்லாம் வந்து நம்ம, நான் நினைச்சுக்கிட்டேன் இவர் பாவ இச்சைன்றாரு. அப்ப விசுவாசிகள்லாம் கல்யாணம் தானே பண்ணிருக்காங்க, இவங்க எல்லாம் பாவ இச்சையில வாழ்ந்துட்டு இருக்காங்களா? அதான் அவங்க சொல்லிடுறாங்க, உங்களுக்கெல்லாம் 3ஆம் வானம், எங்களுக்கெல்லாம் 7ஆம் வானம். இதுக்கு எடுத்தாலும் 7 வானத்தை பிரசங்கம் பண்ணுவாங்க. நீங்களாம் 3ஆம் வானம், லோவர் லெவல்ல இருந்துங்க. ஏன்னா அந்த பாவ இச்சையில வாழ்ந்தவர்கள் நீங்கள் கிடையாது. வேதத்தில் அப்படி. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து புள்ள பிடிக்கிற மாதிரி இருந்து பிடிக்கிறாங்க. இதுல இருந்து காப்பாற்றுவதற்காக நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. சொல்லிட்டே போறாரு பாருங்க, சொல்லிட்டே போற. நான் சொல்லிட்டேன், ஐயோ வேண்டாம் ஐயா, என்ன ஆளை விடுங்க. நான் இங்க படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவுக்கு போய் ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கரெக்டா இருக்க போறேன். நான் போயிட்டு ஊழியம் தான் செய்ய போறேன். ஆனா கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று அப்படி ஊழியம் செய்ய போறேன். என்ன விடுங்கன்ற, விட மாட்டேன்றாரு அவரு. போட்டு எனக்கு தப்பிச்சோம் பொழைச்சோம் ஆகி போயிடுச்சு. ஏன்னா தவறான எண்ணம்.
இந்த பாவ இச்சைகள் என்ற வார்த்தையை குறித்து. பாவ இச்சைகள்னா குடும்ப வாழ்க்கை அல்ல, கணவன் மனைவி உறவில் இருக்கிறது பாவ இச்சை அல்ல, அதெல்லாம் கிடையாது. பாவ இச்சை என்றால் தவறான விதத்தில் உபயோகப்படுத்துகிறது. பாருங்க, திருச்சியில போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கிறேன். திடீர்னு அங்க ஒரு ஆளு வந்து தோத்திரம் பண்ணாரு. அவரை பார்த்த உடனே இனம் புரிந்து கொண்டேன் நான் எங்க இருந்து வர்றாருன்னு. என்ன நமக்கு தோத்திரம் போடுறாருன்னு. ஏன்னா அவங்க வந்து தோத்திரமே போடக்கூடாதுன்னு ரூல் அவங்களுக்குள்ள. நமக்கெல்லாம் நம்மளாம் தகுதியற்றவர்கள், இவங்க ரொம்ப உன்னதமானவர்கள். இவரும் தோத்திரம் ஏன்னாரு. என்ன தோத்திரம் ஏன்றாரு இவரு, இந்த கும்பல்ல இருந்து வந்து நமக்கு தோத்திரம் போடுறாருன்னு. நான் தோத்திரம் பிரதர் என்ன ஐயானா, ஐயா நான் உங்க மூலமா தான் ரட்சிக்கப்பட்ட, உங்க சபைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால வந்து இங்க வந்து ரட்சிக்கப்பட்டேன். வாலிப பையனா நான் செட்பெட்ல இருந்து வந்தேன். வந்து அங்க வந்து உட்கார்ந்து இருந்தேன். நான் இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டேன். அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன். இப்ப என்ன ஆச்சு, என்ன அது ரட்சிக்கப்பட்ட பிறகு இவங்க என்ன புடிச்சிட்டு போனாங்கய்யா. புடிச்சிட்டு போய் இப்ப நான் ஊழியத்துல இருக்கிறேன் யாரு. எனக்கு அப்படியே நெஞ்சே உடஞ்சிருச்சு. எனக்கு பாவம், இந்த பையன் ரட்சிக்கப்பட்டு இங்க வந்துட்டு இருந்த பையனை பிடிச்சி ஆளை எப்படி ஆக்கிட்டாங்களேன்னு எனக்கு அப்படியே உள்ளத்துல சொல்ல முடியாத வேதனை. என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி சரி பேசிட்டு அதெல்லாம் ஒன்னும் சொல்லிக்கல, பேசிட்டு வந்துட்டேன். கொஞ்ச நாள் பொறுத்து வந்து இங்க நிக்கிறாரு ஒரு சகோதரியோட. என்னையா சகோதரிங்க என்னாரு. என்ன சகோதரி? மனைவியாகிய சகோதரினாரு. அப்படி சொல்லுமையா, எங்க பிடிச்சிங்க மனைவிய? எல்லாம் ஒரே இடத்துலதான் இருந்தோம் சகோதரிய நானும். கடைசியில இப்படி வந்திருக்கோம் என்னாரு. தலையில அடிச்சுக்கணும் பாருங்க, தலையில அடிச்சுக்கணும். பாவம், சாதாரண நல்ல ஒரு வாலிபன் வந்து இங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒழுங்கா இருந்த ஆளை புடிச்சிட்டு போய் அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கேவலமாக்கி, பாவ இச்சை இதுல இருந்து தூரமாயிரு, நீ பெரிய உன்னதமான பிரதிஷ்டை, உனக்கு உன்னதமான உபதேசம், அப்படியாக்குன்னு சொல்லி கடைசியில மிஞ்சினது பாவ இச்சை தான் ஒழிய வேற ஒண்ணும் கிடையாது. கேவலம் இது. பாவ இச்சைகள் என்றால் அதல்ல, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அத பாவ இச்சைன்னு ஒருவனும் நினைக்க கூடாது. பாவ இச்சைகள் என்றால் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நியாயமான உணர்வுகள் தவறான விதத்திலே பயன்படுத்தப்படுகிறதே, தேவனுக்கு மகிமையை தராத விதத்திலே, அவலட்சணமான விதத்திலே, அயோக்கியமான விதத்திலே பயன்படுத்தப்படுகிறதே, அவைகள் தான் பாவ இச்சைகள். இதெல்லாம் பாவ இச்சை. ஒழுங்கான தாம்பத்திய உறவெல்லாம் பாவ இச்சைன்னு சொல்லி அதை விட்டு விலகி இருந்தால் அந்த அவலட்சணமான நிலைக்கு ஒரு மனுஷனை தள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கு ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் உண்மை. ஆகையால் தான் இதை நான் சொல்ல வேண்டியதா இருக்கிறது. பாவ இச்சைகள் நமக்குள்ளே பேலன்ஸ் செய்து கொண்டிருந்ததாம். எதன் மூலமாய் பேலன்ஸ் செய்து கொண்டிருந்தது சொல்லுகிறார்? நியாயப்பிரமாணத்தினாலே. நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவாக பேலன்ஸ் செய்து கொண்டிருந்தது. நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றுகிறது என்று எப்படி சொல்லலாம்? அவர் நியாயப்பிரமாணத்தை நல்லா அறிந்து வைத்திருக்கிற இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினால் தோன்றின என்று. நியாயப்பிரமாணத்தினால் தோன்றினது என்றால் நியாயப்பிரமாணம் தானே பாவத்தை கொண்டு வருகிறது? கிடையாது. பாவம் எப்படி வந்ததுன்னு பற்றி அவர் பேசல. ஏனென்றால் பாவம் ஏதேன் தோட்டத்தில் வந்துருச்சு பிசாசின் மூலமா. பாவம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வரவில்லை. அது தவறான உபதேசம். அதை அவர் சொல்லவில்லை. பாவம் எப்படி வந்ததுன்னு சொல்லல. ஏற்கனவே இருக்கிற பாவம், மனுஷனுடைய பாவம் அவனுக்குள்ள இருக்குது. பிசாசின் மூலமாக வந்த பாவம் இப்பொழுது எப்படி நியாயப்பிரமாணத்தினால் அது வெளிக்காட்டப்படுகிறது என்பதை தான் இங்க சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் ஏற்கனவே இருந்தது, இப்ப தோன்றுகிறது, அவ்வளவுதான். நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதான்? பாவ இச்சைகளை தோன்ற வைக்கிறது. பாருங்க, உள்ள பாவம் இருக்குது. சின்ன பிள்ளைக்கு கூட நம்ம சொல்றோம் இதை செய்யாத, அப்பதான் அதை போய் செய்யுது. நம்ம செய்யாதன்னு சொன்னது என்ன பண்ணுச்சு? உள்ள என்ன இருக்குதுன்றதை வெளியே கொண்டு வந்துருச்சு. அதைத்தான் நியாயப்பிரமாணம் செய்கிறது என்று சொல்லுகிறார். நமக்குள் பேலன்ஸ் செய்கிறது. அந்த வார்த்தையும் கவனிக்கணும். பேலன்ஸ் செய்கிறது என்று சொன்னால் வல்லமையாய் கிரியை செய்கிறதாம். இந்த பாவ இச்சைகளுக்கு ஒரு வல்லமை உண்டு. நமக்குள்ளாக வல்லமையாய் அது கிரியை செய்கிறது. வல்லமையாய் கிரியை செய்கிறது என்று மட்டுமல்லாமல், அது வல்லமையாய் கிரியை செய்கிறது என்று சொன்னால் வெறும் நம்முடைய பாவ செயல்கள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. உள்ளே நமக்கு உள்ளாக கிரியை செய்கிறது, நம்முடைய அவயவங்களிலே கிரியை செய்கிறது என்று சொல்லி இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தை படிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன அவயவங்கள் என்று சொன்னால் என்னன்னு, அவயவங்களில் கிரியை செய்ததுன்னா நம்முடைய கையிலையும் காலிலையும் அல்ல. அவயவங்கள் என்று சொன்னால் வெறும் கையும் காலும் உடம்பும் மட்டும் அல்ல. அது ஏற்கனவே போதித்த 6ஆம் அதிகாரத்தில். அவயவங்கள் என்று சொன்னால் கை கால் உடம்பெல்லாம் அடங்கி இருக்கிறது. அதற்கு அப்பாற்பட்ட ஒன்று. அது என்ன? மனது, நம்முடைய சிந்தை, நம்முடைய அறிவு, நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது.
அவயவங்கள் என்று சொன்னா மனுஷனுடைய டோட்டல் பர்சனாலிட்டி அதுல அடங்கி இருக்கிறது. அவயவங்களில் கிரியை செய்கிறது. எங்க கிரியை செய்து? உள்ளாக அது கிரியை செய்கிறது. ஒரு மனுஷன் சில நேரத்தில் வெளியே பாவம் செய்யாம இருக்கலாம், ஆனா அவன் உள்ள பாவம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அவனுடைய அவயங்கள்ல அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நன்றாக கவனிக்க வேணும். இப்ப வார்த்தையின் அர்த்தங்கள்லாம் விளக்கிட்டு அந்த வசனத்தை ஒவ்வொரு பகுதியும் நாம் விளக்கி விட்டாயிடுச்சு. இப்ப இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? மாம்சத்துக்கு உட்பட்டிருந்தோம் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால தோன்றிய பாவ இச்சைகள்னு சொல்றாரு. அதெல்லாம் என்னன்னு விளக்கிட்டேன். அது மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார். அது ஒண்ணுதான் சொல்லாம இருக்கேன். மரணத்துக்கு ஏதுவான கனிகள் என்று சொன்னால் இந்த பாவ வாழ்க்கை, இந்த பழைய பாவ வாழ்க்கை மரணத்துக்குள்ளாக நம்ம நடத்துகிறது. சரீர பிரகாரமான மரணம் மட்டுமல்ல, தேவனிடத்திலிருந்து என்றென்றைக்கும் நாம் பிரிந்திருக்கிற நிலை. அப்படிப்பட்ட ஒரு மரணம், அது மரண வாழ்க்கை, ஒரு செத்த மனுஷனுடைய வாழ்க்கை. ஆவிக்குரிய விதத்தில் மனுஷன் செத்து கிடக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய விதத்தில் நாம் செத்தவர்களா இருந்தோம். செத்தவர்களா இருந்து யோகியமான கிரியைகளை செய்யும் போது அந்த கிரியையும் செத்தவனுடைய கிரியை தான், டெட் ஒர்க்ஸ் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ரட்சிக்கப்படாத யோகியனுடைய கிரியைகளை வேதம் அந்த நற்கிரிகளை எப்படி சொல்லுகிறது? டெட் ஒர்க்ஸ் என்று. அப்ப இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதலாவது, இதிலிருந்து பாவத்தினுடைய தன்மை நமக்கு விளங்குகிறது. பாவம் என்கிறது ஒரு பெரிய வல்லமை. தேவனுக்கு அடுத்தபடியாக மிகுந்த வல்லமை உள்ள ஒரு காரியம் என்ன? பாவம். இன்றைக்கு மனோதத்துவ நிபுணர்கள், சைக்காலஜிஸ்ட் இந்த பாவம் என்கிறதே நம்புகிறது கிடையாது. அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாங்க. அது குறித்து பிரசங்கித்தேன் அந்த ஒரு வாரம் பிரசங்கித்த போது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மனுஷனுக்குள்ள பாவம் என்கிற ஒரு காரியம் பாசிட்டிவா வேலை செய்யல, அவனுக்குள்ள என்ன சில குறைகள் இருக்கிறது, அவ்வளவுதான். இதெல்லாம் பாவம் என்று சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் பாவ இச்சைகள் நமக்குள்ளாக பேலன்ஸ் செய்தது என்று சொல்லுகிறார். பாவம் என்கிறது ஒரு ரியாலிட்டி, அதனுடைய வல்லமை என்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சைக்காலஜிஸ்ட் சொல்லலாம், இல்ல பாவம் இல்ல, மனுஷனுக்குள்ள சில குறைகள் தான் இருக்குது, அவனை பாவின்னு சொல்லிடக்கூடாதுன்னு. கிடையாது. இப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல சைக்காலஜிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, மனுஷனுக்குள்ள சில டிரைவ்ஸ் இருக்குது, சில உந்துதல்கள், அவனை சில காரியங்கள் உந்தி தள்ளுகிறது. அவனால முடியல, அந்த உந்துதலுக்கு அவன் கட்டுப்பட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு சக்தி அவனுக்குள்ளாக இருந்து உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது. தீய காரியங்களை செய்யும்படியாக, தீமையான காரியங்களை சிந்திக்கும்படியாக, செயல்படுத்தும்படியாக அவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி, ஒரு டிரைவ் என்று சொல்லுகிறார்கள், கிரியை செய்கிறதா அந்த டிரைவ். கரெக்ட். அந்த டிரைவ் தான் இங்க 7ஆம் அதிகாரத்துல பாவம்னு சொல்றாரு. சைக்காலஜிஸ்ட் சொல்ற அந்த டிரைவ் தான் இங்க பாவம். என்ன டிரைவ்? பைபிள் சொல்லுது அது பாவம் என்று. உள்ள இருந்து கொண்டு மனுஷனை டிரைவ் பண்ணிட்டு இருக்குது. அது பாவம் என்கிற சக்தி ஒரு பெரிய சக்தி, அது வல்லமை உள்ள ஒரு சக்தி. மனுஷனுக்குள்ளாக இருந்து அவனை ஆட்டிப்படுத்தி கொண்டு அவனை படாத பாடு படுத்தி கொண்டிருக்கிறது. அவனுக்குள்ளாக இருக்கிற தேவன் வைத்திருக்கிற நல்ல உணர்வுகளை கூட தீட்டுப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, அவலட்சணமான விதத்தில் அவனை உபயோகப்படுத்தும்படியாக பாவம் என்கிற சக்தி அவனுக்குள்ளாக இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சக்தியிலிருந்து அவனை விடுவிக்க வேற அதை விட பெரிய சக்தி வேற எதுவும் கிடையாது. தேவன் ஒருவர் தான் பாவத்தை விட பெரிய சக்தி. இந்த ரியாலிட்டி ஆஃப் சின், the terrible reality of sin, பாவம் என்கிற சக்தி எப்பேற்பட்டது என்பது திட்டவட்டமாக இங்கு விளங்குகிறது. தேவனுடைய பிரமாணம் கூட ஒரு மனுஷன் அந்த பாவம் என்கிற அந்த சக்தியிலிருந்து விடுதலை ஆக்க முடியல. பிரமாணத்தை கொடுத்து பார்த்தா என்ன ஆகுது? பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆகிறதுக்கு பதிலா பாவத்தில் இன்னும் போய் ஆழமா சிக்கிறான். பிரமாணத்தை கொடுத்து பார்த்தா என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுதோ அதான் செய்யறான். சோ முதலாவது பாவத்தினுடைய வல்லமை என்ன என்கிறது இந்த வசனங்களிலிருந்து விளங்குகிறது. ஒரு வல்லமை, கிறிஸ்துவுக்குள் இராத மனுஷன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிராத மனுஷன், ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் என்கிற சக்தி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அவனை டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறது. அவன் அதுக்கு கட்டுப்பட்டிருக்கிறான், ஆட்கொள்ளப்படுகிறான், படாத பாடுபடுத்துகிறது. அவனை அது தள்ளுகிறது, உந்தி தள்ளுகிறது அந்த சக்தி. இதிலிருந்து விடுதலை உண்டா? மனுஷன் சொல்லலாம், இல்ல நான் இதுல தப்பிச்சுக்கணும், நான் நல்லா வாழ்ந்துக்குவேன். கிடையாது, முடியாது. அப்பேற்பட்ட சக்தி மனுஷனிடத்திலே கிடையாது. இரண்டாவது காரியம் அது போதிக்கிறது என்ன? மொராலிட்டி டீச்சிங், சன்மார்க்க நெறிகளை போதிப்பது மனுஷனை ரட்சிக்க முடியாது, அவனை சீர்படுத்த முடியாது. சாரி ஃபார் த பேட் நியூஸ். நல்ல காரியங்களை போதிக்கிறதுனால மனுஷனை சீர்படுத்த முடியாது. இன்றைக்கு ரொம்ப நல்ல காரியங்களை போதிக்கிறதுக்கு ஆட்கள் எழும்பி இருக்கிறார்கள்.
நாம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. சிறைச்சாலையில கூட சொல்றாங்க. என்னப்பாங்க, சிறைச்சாலையில கூட மனுஷனை உள்ள போட்டு அடைச்சு அடிச்சு துன்புறுத்தி இப்படி பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க கூடாதாக்கும். என்ன பண்ணணுமாக்கும், இப்ப அவனுக்கு அன்பா அவன் நேசிச்சு ரொம்ப போதிச்சு அவனுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லி கவுன்சிலர்ஸை வச்சு சில காரியங்களை செய்து அவன் நல்லா ஆயிடுவான்னு சொல்றாங்க. சரி, அடிக்க கூடாது, துன்புறு, அதெல்லாம் ஒத்துக்கிறேன், உண்மைதான். ஆனா எது நான் ஒத்துக்கலன்னா, இந்த கவுன்சிலர்ஸை வச்சு நல்ல காரியங்களை சொல்லி அவனுக்கு புத்திமதியை கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் கொடுத்து எல்லாம் கொடுத்து அவன் சரியாயிடுவான்னு சொல்றாங்களே, அது முடியாது. ஏனென்றால் இந்த பாவம் என்கிற சக்தி அவனை சும்மா விடாது. அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி கிடையாது, அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு வில் கிடையாது, இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு சக்தி அவனுக்கு கிடையாது. ஆகையால் தான் மனுஷன் சில நேரத்தில் தாயும் தாப்புன்னு கதறி அழுகுறாங்க. மனைவி ஐயா குடிக்காதேன்னு காலை பிடிச்சு அழுகுது. பிள்ளைகள் பசி பட்டினியில வாடுறாங்க. இருந்தாலும் மனுஷன் போய் குடிச்சுதான் ஆவேன், நான் திரிஞ்சுதான் ஆவேன், நான் நாசமா போய் தான் ஆவேன்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறான். ஏன்? இந்த பாவம் என்கிற சக்தி அவனை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. மொராலிட்டி டீச்சிங் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. மொராலிட்டி டீச்சிங்னால என்ன நடக்கலாம்? the best it can do. அது செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் என்னன்னா, சிலரை கொஞ்சம் பயந்தவங்களை இன்னும் கொஞ்சம் பயம் காட்டி சில காரியங்களை செய்யாம கொஞ்ச நாளைக்கு அதை தடுக்கலாம், அவ்வளவுதான். சிலருக்கெல்லாம் பயம், ஐயோ போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட போறாங்களோ, அதனால சொல்லலாம், செய்தினா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், உனக்கு 6 மாசம் உண்டு, இதெல்லாம் வேணாம், குடும்ப நாசமாயிடும், உனக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பயந்தவங்க கொஞ்சம் அடங்கி இருப்பான் கொஞ்ச நாளைக்கு, அவ்வளவுதான் ஒழிய மொராலிட்டி டீச்சிங்ல அதுக்கு மேல அதால செய்ய முடியாது. இன்னும் கேட்டா the worst thing about moral teaching, இன்னும் கேட்டா அந்த moral teachingல இருக்கிற ஒரு பெரிய குறை என்னவென்றால், மனுஷனை நல்ல பாதையில் நடத்துறதுக்கு பதிலாக அவனை இன்னும் கெட்ட பாதையில அது நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் மாரல் டீச்சிங்ல என்ன சொல்றோம், சில காரியங்களை நம்ம விளக்குறோம், இதை செய்யாத அதை செய்யாத. நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்துல பிரசங்கம் பண்றவங்க ஆலயத்தில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது வெளியே இப்படி போஸ்டர் இருக்குதாக்கும், இப்படி போஸ்டர் ஓட்டிருக்காங்களாக்கும், அதுல இப்படி நாட்டியக்காரி ஆடுறாளாக்கும், இப்படி இதாக்கும் அதாக்கு இதாக்குன்னு சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் பாலிபுல்லா இருந்த காலத்துல இவங்க நல்லதுக்கு தான் சொன்னாங்க. அவங்க ஒண்ணும் நாங்க கெட்டு போகணும்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, கெட்டு போகாதீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தெரியாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னதுனால என்ன ஆச்சு, நாங்க பாவிகளா இருந்தோம் பாருங்க. இவர் நல்லதுக்கு சொன்னாரு, நாங்க என்ன பண்ணோம், முடிஞ்ச உடனே ஓடி போய் என்ன போஸ்டர் அது முதல்ல அதை பார்த்துருவோம். எதை சொன்னாரியா, இதா அதுவா, இதா இருக்குமா அதா இருக்குமா, பாருங்க புத்தி அப்படி வேலை, நல்லதுக்கு தானே சொன்னாரு. மொராலிட்டி டீச்சிங்ல இதுதான் பிரச்சனை. நல்ல காரியங்களை போதிச்சா கூட மனுஷனுக்குள்ள அவன் நல்லவனா இல்லாததுனால, போதிக்கிறது நல்லதா இருக்கலாம், அவன் நல்லதா, அவன் பாவியா இருக்கிறபடினால அவன் அதை நல்லதா எடுத்துக்கொள்ள முடியாது, அவன் அதை வைத்து நல்ல வழியில நடக்கவே முடியாது. இதுதான் உண்மை. மூன்றாவது சத்தியம், நியாயப்பிரமாணத்தை குறித்து ஒரு காரியம் வழங்குகிறது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை ரட்சிக்க வைக்க முடியாது. நியாயப்பிரமாணம் உள்ள இருக்கிற பாவத்தை வெளியே தான் கொண்டு வருது ஒழிய, இன்னும் எடுத்து காட்டுகிறதுக்கு உதவுகிறது ஒழிய ஒரு மனுஷனை சீர்படுத்தவோ அவனை ரட்சிக்கவோ முடியாது. நியாயப்பிரமாணம் தேவனால் உண்டானது, தூய்மையானது, அது நல்லதுதான். ஆனா மனுஷன் பாவியா இருக்கிறபடினால அவனை சீர்படுத்த முடியல, அதனால உள்ள இருக்கிற பாவத்தை வெளியே கொண்டு வர முடியுது. அதுதான் நியாயப்பிரமாணம் பண்ண முடியுது. ஆனால் 10 கற்பனைகளால் யாரும் ரட்சிக்கப்பட முடியாது, தேவனுடைய கற்பனைகளால ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியாது. இது 4வது காரியம், கடைசி சத்தியத்துக்கு நமக்கு கொண்டு வருகிறது. அது என்ன? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த அந்த கிரியையின் அவசியத்தை இந்த வார்த்தைகள் உணர்த்துகிறது. நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷன் ரட்சிக்க முடியாது, பாவம் வல்லமையா கிரியை செய்து, மொராலிட்டி டீச்சிங்கும் போதாது. டீச் பண்ண நல்லா ஆறதுக்கு போல அவன் மோசமாயிட்டு இருக்கிறான். எவ்வளவு போதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க, கடைசியில் இன்னும் எவ்வளவு மோசமாயிட்டு தான் போகுது. அப்ப யார் ரட்சிக்கப்பட முடியும்? யார் ரட்சிக்க முடியும்? ஒரு மனுஷனை ரட்சிப்பதற்கு வழி என்ன? ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்ன? இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இந்த பாவம் என்கிற வல்லமையின் பிடியிலிருந்து, அதனுடைய ஆட்சியிலிருந்து, அதனுடைய கொடூரத்திலிருந்து, அதனுடைய ஆட்டி படைக்கிற தன்மையிலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே பதில்தான் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகையால் தான் எந்த மனுஷன் ரட்சிக்க முடியாது. தேவனுடைய கற்பனையே ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. எந்த மனுஷன் ரட்சிக்க முடியாது. எந்த போதனையும் ஒரு மனுஷனை ரட்சிக்க முடியாது. இந்த உலகத்தில் அநேக உன்னதமான போதகர்கள் இருக்காங்க, ரட்சிக்க முடியாது. அவர்கள் போதனை தீமையானது என்று சொல்லவில்லை, ஆனால் அவர்களால் மனுஷனை சீர்திருத்த முடியாது. ஆகையால் தான் தேவனே மனுஷனாகி இந்த உலகத்தில் வந்தார். ஏனென்றால் எல்லா மனுஷனும் பாவிகள்,
எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள். ஒருவரும் போதிச்சு ரட்சிக்க முடியாது. ஒருவனும் தங்களுடைய வாழ்க்கையினால் ரட்சிக்க முடியாது. ஒருவனும் முன்மாதிரி காமிச்சு ரட்சிக்க முடியாது. அதெல்லாம் முடியாது. அவரே மனுஷனாய் வந்து நமக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து நம்மை மீட்க வேண்டியதாயிற்று. நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நம்முடைய பாவத்துக்கான தண்டனைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்காக பாடுபட்டு மரித்து நம்மை பாவத்துக்கு உட்பட்டிருந்தவர்களை கிருபைக்கு உட்படுத்தும்படியாக அவர் அப்படி செய்ய வேண்டியதாயிற்று. தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் படிப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பாருங்க, ஆகையால் தான் இயேசு சொன்னார், நானே வழி சத்தியம் ஜீவன். வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. ஐயோ, அங்க அவர் வர்றாங்க, இந்த சாமியார் வர்றாரா, இவர் வர்றாரா, இவருக்கு ரொம்ப பவர் இருக்குதான், இவருக்கு இது இருக்குதான், அந்த மலைக்கு போனா அது நடக்குதான், இங்க போனா ஒன்னும் யாராலையும் முடியாது. ஒன்னும் மனுஷனை சீர்திருத்த யாராலும் முடியாது. அவனுக்குள்ள பாவம் என்கிற ஒரு பெரிய சக்தி, தேவனுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய சக்தி வேலை செய்துட்டு இருக்கு. ஒரு மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் சீர்திருத்த முடியாது. சும்மா எப்படி வழி? இயேசு மட்டுமே. நானே வழியும் சத்தியம் ஜீவனும் என்று சொன்னார். எல்லாரும் கரங்களை ஊத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்பம் மேதன கேட்டால் நான் காரணம் சொல்வேன். என் பாவம் நீங்கிற்றே, அம்பன் வந்தென்னை நோக்கி எங்கே நீங்கிற்றென்றால் தெம்பாய் நீங்கிற்றென்பே. அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே கத்தருளாது, அதை கல்வாரியின் ரத்தத்தாலே மூடியாச்சுதே, அவை வானம் பூமி போல நீங்கிற்றே. அன்பர் மறதி கடலுள்ளே ஆழ்ந்தது நன்றே. ஆமே சுத்தமானே